உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல தம்பிலா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வர வழியில அங்கிட்ட ராசாகண்ண மெக்கானிக் ஷாப் திறந்துருக்கா? இல்லை, என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுதிய? ஒரே மாதிரி மண்டையாட்டுங்க இருக்கா இல்லையா? பாக்கலீங்கண்ணே. போனா பாட்டாலும் எடுக்க மாட்டேங்க. இப்ப தள்ளி போய் பிரோஜனம் இல்லை போல இருக்க. ஆமா, நீங்க இந்த நேரத்துல எங்கிட்டு போறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க வெளியூரு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பசி ஏற போறோம். புது பஸ் ஸ்டாண்டா? புது பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம்லாம் இருக்கு, இந்த பக்கம் எங்க போதிய? அப்படியா? அது அந்த பாதையில லைட் இல்லைங்க, பயமா இருந்துச்சு. அதான் இங்கிட்ட லைட் இருக்குதா, அதான் சுத்தி போறோம். இதெல்லாம் இந்த பிரசிடென்ட் பையலுக்கு தெரியல போல. நாங்க தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். இல்லை, என்ன நக்கல் பண்ணுதீங்களா? நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட். பிரசிடென்ட்டா நீங்களா? என்ன போய் சொல்லுதிய? ஓட்ட வண்டியை தள்ளிட்டு வரீரு, நீ எல்லாம் பிரசிடென்ட்டா? என்ன விளையாடுதியலா? என்ன விட்டா என்ன கிண்டல் பண்ணுதிய? என் வண்டியை கிண்டல் பண்ணுதிய? ஆர்ல நீங்க எந்த ஊர்ல? கேக்கம்ல? அது நாங்க வெளியூருங்க. வெளியூர்னா எந்த ஊரு? தூத்துக்குடி. இல்லை, என்னல ஆளாளுக்கு ஒரு ஊர் சொல்லுதிய? அவன் வேற பப்பா பேங்கா. அது எந்த ஊர்ல? ஆளு மண்டையம் ஆறுல நீங்க ஆளு மண்டையம் பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கியா? என்ன வெளியூர்ல இருந்து மாடு திருட வந்தீங்களோ? மாடு திருட இப்படி வத்தலும் தொத்தலுமா தான் வருவாங்களா? இவன் என்னோட கடைசி மச்சான், பேச வராது. இவனுங்க ரெண்டு பேரும் என் பெரிய மச்சானுங்க. வேற ஊர்ல வாக்குப்பட்டு போயிருக்கானுங்க. வாக்கப்பட்டு போதீல? என்ன உளருதிய? அது எங்க ஊர்லலாம் அப்படிதான். ஆம்பளைங்களதே பொண்ணு வீட்டுக்கு வாக்குப்பட்டு அனுப்புவாங்க. பேசுறதும் தெரியல, பார்க்க ஆளுங்களும் ஒரு வடியா இருக்கிய. போலீஸ கூட வா. நாங்களே போலீஸ் தேடிதான் போறோம் மாப்பிள. என்னது மாப்பிளையா? இல்ல, என்ன வர வர நக்கல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. என்ன மாப்பிள கீப்பில இருந்திய? ஆரம்பத்துல மாப்பிள இருந்திய? என்ன தைரியம்? ஆர்ல நீங்க? ஏன் மாப்பிள, கொஞ்சம் மாப்பிள்ளைன்னு கூப்பிடக்கூடாதா? ஓ, அவங்களா நீங்க? அத கால்ல நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? சரி, உங்க வாயில என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ண எல்லாம் நல்லா நடக்கும்ல. இம்புட்டு நல்லவனா இருந்தீனா உலகம் உன்னைய ஈஸியா ஏமாத்திரும். கொஞ்சம் சூதானமா இரு. கரெக்டா சொன்னீங்க. நான் நல்லவனா இருக்க போய் தான் என் தங்கச்சி என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. அம்புட்டு பேர் என்னைய ஃபுட்பால் மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட மிதிச்சு விளையாடுதானுவேன். சரி, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணதுக்கு காணிக்க வச்சுங்க. ரொம்ப நன்றி. 50 ரூபாய். எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. வழியில யாராச்சும் ஏதாச்சும் கேட்டானுனா பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. நன்றி மாப்பிள. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.